ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். புத்தாண்டு ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு ஜாக்பாட்டா என்பதை இந்த பதிவில் இப்பொழுது நாம் பார்ப்போம். இந்த ஆண்டு குரு, சனி, ராகு, கேது சஞ்சாரம் துலா ராசிக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. குரு சஞ்சார பலன்களை இப்பொழுது பார்ப்போம். புத்தாண்டு ஆரம்பத்தில் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் 14/5/2025ஆம் ஆண்டு, அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் படி 9ஆம் இடம் செல்கிறார். சார், 9ஆம் இடம் போறாருனாவே ஓடினவனுக்கு 9ஆம் இடத்தில் ராஜான்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவான் எப்போப்பெல்லாம் 9ஆம் இடத்துக்கு போறாரோ அப்போ அமோகமான பலன்களை தருவார். உண்மையாவே ஜாக்பாட்டு பலனை தருவார். ஜாக்பாட்டு இந்த வருஷம் எந்த ராசிக்குன்னு சொன்னா உண்மையாவே துலா ராசிக்கு தான் சார். துலா ராசிக்கு 9ஆம் இடம் போற குரு பகவான் 5, 7, 9 3 விசேஷ பார்வையில பார்க்கிறார் சார். ஜனன ராசி துலா ராசியை பார்க்கிறார் சார், 5ஆம் பார்வையா. அந்த பார்வை பட்டதனால் குரு பார்க்க கோடி நன்மை பெறும். அதாவது கல்யாணத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணு என் பிள்ளைங்களுக்கு குரு பலம் வந்துருச்சுங்களா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜோசிக்கார்ட்ட கேட்பாங்க. அந்த குரு பலம்ன்றது என்ன சொல்றது, என்னன்னு தெரியுமா? குருவனுடைய பார்வை தான் குரு பலம். குருவனுடைய பார்வை பட்டாவே சகல தோஷ நிவாரணம், எல்லா தோஷங்களும் அடிபட்டு விடும். அவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவர்களுக்கு மிகுந்த பலனை தரும். அதாவது அதிகமான பலனை தருவாங்க. குரு எப்போதும் நல்லது தாங்க செய்வார். அந்த குரு பகவான் உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு 5ஆம் பார்வையா ஜனன ராசி, அதாவது உங்க ராசியை பார்க்கிறாரு சார். உங்க அந்தஸ்து உயரும், உங்க கௌரவம் உயரும். இது வரைக்கும் உங்களை அலட்சியமா பேசினவங்கெல்லாம் உங்க ஆலோசனை கேட்க வருவாங்க. ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய சுய கௌரவம் ரொம்ப முக்கியங்க. அந்த கௌரவம் துளாராசிக்காரங்களுக்கு 14/5/2025க்கு மேல மிகுதியாவே பலப்படும். அவர்கள் ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைய பெறுவாங்க. அதாவது சிலருக்கு பதவி வரும், கௌரவ பதவி கொடுப்பாங்க. சிலர் அரசியல்ல இருப்பாங்க, ராஜாங்க பதவிகள் வரும். எல்லா விதத்திலையும் ஏற்றம் தரும். 7ஆம் பார்வையா சகாயஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு சகாயஸ்தானத்தை பார்த்ததுனால எல்லா விஷயத்திலும் காரியம் வெற்றிங்க. சார், நீங்க சொல்றீங்க அரசியல்ல இருக்கவங்களுக்கு காரிய வெற்றி, அவங்களுக்கு பதவி வரும். சமுதாயத்துல நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கௌரவ பதவி வரும். ஆனா வியாபாரிங்களுக்கு என்ன சார்னு ஒருத்தர் கேட்கிறார். வியாபாரிங்களுக்கு, சிறு வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் சார், அமோகமா இருக்கும். இது வரைக்கும் பழைய கடன் இருந்ததுன்னா அந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்கு வழிவகை கிடைக்கும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணும்போது சில பேர் கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. பேங்க்ல கடன் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாம சில பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் வீட்டு கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த வீட்டு கடனை ஒழுங்கா செலுத்த முடியாம அவஸ்தைப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிவகை நிச்சயமா கிடைக்குங்க. சரிங்க. பெரிய வியாபாரிகளுக்கு பல புதிய கிளைகளை துவக்குவாங்க. அந்த கிளைகள் மூலியமா அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. சரிங்க, வியாபாரிகள்லாம் சொல்லிட்டீங்க. நான் வேலையே இல்லாம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இளைஞரா இருக்கவங்க கேட்பாங்க, வேலை இல்ல, எங்களுக்கு வேலை கிடைக்குமா? கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலையா கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட கிடைக்குங்க. அதே சமயத்துல நீங்க பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கவங்க கேட்பாங்க, எங்களுக்கு என்னங்க பண்ணும்? உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குங்க, சம்பள உயர்வு கிடைக்கும்.
சரிங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்ல இருக்குன்னு சொல்றீங்க. பிரைவேட்டா இருக்கவங்களுக்கு என்ன சார் கிடைக்க போகுது? எவ்வளவு உழைச்சாலும் நம்மளுக்கு ஊதியத்த உயர்த்தி தர மாட்றாங்க. கண்டிப்பாக 14/5/2025க்கு அப்புறம் நீங்க வாங்குற சம்பளம் உயரும். அப்படி இல்லன்னா, புதுசா ஒரு இடத்துல போய் சேருவீங்க. அவங்க அதிக சம்பளம் உங்களுக்கு குடுப்பாங்க. அதன் மூலியம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். எல்லா விதத்திலயும் லாபகரமா இருக்கும். சரிங்க, நாங்க பசங்க, மாணவ, மாணவியர்கள் படிப்புலாம் எப்படிங்க இருக்கும்? படிப்பு நிச்சயமா மாணவர், மாணவிகள் நல்லா படிப்பாங்க. இதுவரைக்கும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டு இருப்பாங்க. சில துலா ராசியில ம பொறந்த பசங்க பார்த்தீங்கன்னா, நல்லா பேசுவாங்கங்க. எது எடுத்தாலும் நல்லா பேசுவாங்க. பொது அறிவு நல்லா இருக்கும். எல்லா விஷயத்தையும் பத்தியும் அலசி அதாவது விரல் நுனியில வச்சிருப்பாங்க. ஆனா, சப்ஜெக்ட்டு நம்ப இது பாடத்திட்டத்துல இருக்கிற, புத்தகத்துல இருக்கிறத மனப்பாடம் பண்ணுங்கன்னா, "அது வரலைங்க. மனப்பாடம் பண்ணா புடிக்கலைங்க. நான் சொந்தமா எழுதப் போறேன்" அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு சிரத்தப்பட்டு படிச்சாங்கன்னு சொன்னா, அதிக மதிப்பெண்கள் பெறுவாங்க. 10வது வகுப்புல படிச்சுட்டு இருக்கவங்க பொதுத் தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கவங்க பொதுத் தேர்வுல நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, சிஏ படிப்பு படிச்சிருப்பாங்க. அந்த ஆடிட்டர் படிப்பு படிச்சிருப்பாங்க. அந்த ஆடிட்டர் படிப்பு படிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த காலம் ஒரு பொற்காலங்க. உங்க பே பேப்பர்லாம் நல்லா பாஸ் பண்ணிடுவீங்க. சில பேர் டாக்டருக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க நல்ல படிப்பு படிப்பாங்க. வக்கீலுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லா விதத்திலயுமே மாணவ, மாணவியர்களுக்கு கண்டிப்பாக கல்வித்துறையில நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். இதனால எல்லாருடைய வாழ்க்கை தரமும் துலா ராசிக்கு பிறந்தவங்களுக்கு நிச்சயமா உயர்ற காலம் இந்த குருவினுடைய சஞ்சாரம் காலம். அதனால அமோகமா இருப்பாங்க. அடுத்து நம்ம சனி பகவான பார்ப்போங்க. அவர் சனி சஞ்சாரம் எப்ப பண்றாரு? 29/3/2025ஆம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சிங்க. அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சி பெறாருன்னா எப்படி இருக்குங்க? இதுவரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்திருப்பாரு. 5ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடம் போறாரு. 5ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனம் இருக்கும். படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருந்திருக்கும். வியாபாரிங்களுக்கு என்னடா இது வியாபாரமே சரியா நடக்கலன்ட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. குடும்பத்துல வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு அப்பா, அம்மாவ பார்த்து என்ன இன்னும் வேலை கிடைக்கலையே, வேலை கிடைக்கலையேன்னு சொல்லின்னு இருப்பாங்க. இவங்களே ஒரு மன சோர்வுல இருப்பாங்க. நிச்சயமா பார்த்தீங்கன்னா, இந்த மனசோர்வு நீங்கிவிடும். சனி பெயர்ச்சி நிச்சயமா ஒரு புத்துணர்ச்சிய உங்களுக்கு குடுக்குங்க. இளைஞர்களே உங்களுக்கு புத்துணர்ச்சி குடுக்கும். இது ஒரு பொற்காலம். இத நல்ல வகையில உபயோகப்படுத்தி இந்த நேரம் பார்த்துட்டு, நல்லா நம்மளுக்கு புத்துணர்ச்சி வந்துருச்சுன்னு சொல்ட்டு, க வே கவனத்த வேற விஷயத்துல செலுத்திறாதீங்க. அதாவது நம்ம ஜாலியா போவோம், அங்க போவோம், இங்க போவோம்ன்னு பார்க்காதீங்க. இது ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்த நீங்க சரியா உபயோகப்படுத்திக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில் நீங்க செட்டில் ஆயிடுவீங்க. அதனால வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களே மும்முரமா படியுங்க. எக்ஸாம் எழுதணும்னு நினைப்பவங்க, டிஎன்பிஎஸ்சி சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் எழுதுறவங்க அதுக்கு பயிற்சி பண்ணுங்க. ஐஏஎஸ் படிக்கிறவங்க அதுக்கு பயிற்சி பண்ணுங்க. எல்லாருமே அவங்கவங்களுடைய படிப்புக்கு தகுந்த பதவிகளுக்கு தகுந்த உத்தியோகத்துக்கு தகுந்த பரீட்சைகள் இருந்தா அத மும்முரமா படிங்க. நிச்சயம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். சனி பகவான் இந்த நேரம் உங்களுக்கு நல்லதே செய்வாரு. சரிங்க. வியாபாரிங்களுக்கு பொருளாதாரம் சீராகும். எல்லா விதத்திலயும் பொருளாதாரம் சீராகும். இதுவரைக்கும் இப்ப சில பிரச்சனைகள் ஜிஎஸ்டி பிரச்சனை, இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாமே நல்ல விதமா முடியுங்க. மனக்கவலை தீருங்க. குடும்பத்துல லேடீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் என்னங்க விஷயங்க? என் குடும்பத்துல எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு அவங்களுடைய மனக்கவலை தீருங்க. மாற்றங்கள் உண்டுங்க. அதனால எல்லோருக்கும் ஏற்றமும் நிச்சயமா இருக்குங்க. புரமோஷன் இல்லாதவங்களுக்கு புரமோஷன் இருக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வெளிநாடு சில பேர் போலான்னு சொல்லிட்டு
முயற்சி பண்ணின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு வெளிநாடு யோகம் கிடைக்கும். தொழில்ல பெருத்த லாபம் கிடைக்குங்க. எல்லா வகையிலும் சனி பகவான் நல்லது செய்வார். ஆனா, ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க கவனம் வச்சிருக்கணுங்க. சனி பகவான் எல்லா நல்லதையும் செஞ்சாலும், குடும்பத்துல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவியா இருந்தாங்கன்னு வச்சுக்கங்க, அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைய நீங்க மௌனமா இருந்து சமாளிங்க. அப்புறம் குடும்பத்துல யாருக்காச்சும் பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியா உடல்நலம் சரியில்லாம இருக்கவங்களுக்கு சில உடல் உபாதைகளும் உடனே மனைக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வைத்தியம் பாருங்க. அது சரியாயிடும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அத நீங்க சரி பண்ணிக்கீங்க. கருப்பு துணிய கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க. சில பேர் கருப்பு போட்டா தாங்க எனக்கு பிடிக்கும். கருப்பு தாங்க எனக்கு பிடிக்கும். அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த கருப்பு கருப்பு வஸ்திரம் போடுறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்த தரும். சனிக்கிழமை ஆச்சுன்னு வச்சுக்கங்க, நீங்க இரவு நேரத்துல பழத்த சாப்பிட்டு பேசாம சனி பகவான கும்பிட்டு, இல்ல ஆஞ்சநேயர கும்பிட்டு, கால பைரவர கும்பிட்டு, நீங்க உபவாசம் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உபவாசம்னா முழு நாள் இருக்க வேணாம். அது ராத்திரி நேரத்துல பழத்த சாப்பிட்டுங்க. வேற ஒண்ணும் வேண்டாம். நிச்சயமா பார்த்தீங்கன்னா, மிக மிக நல்ல பலன குடுப்பார். அதுதான் முக்கியம். அதே சமயத்துல இன்னொன்னும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க கால பைரவர் கோயில்ல போயிட்டு விளக்க மட்டும் போட்டுட்டு வாங்க. நல்லெண்ணெய் தீபம். எல்லா விதத்திலயும் நல்லா இருக்கும். ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. 18/5/2025 ராகு கேது பயிற்சி ஆகுறாருங்க. முன்னாடி ராகு 6ஆம் இடத்துல இருந்து நல்லா சகாயம் பண்ணின்னு இருந்தாரு. 12ஆம் இடத்துல கேது இருந்தாரு. அவரு 18/5/2025க்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் போறாருங்க. சில பேருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போட்டே இருக்கும். நல்ல கைனகாலஜிஸ்ட், அதாவது நல்ல மகளிர் மருத்துவம் பார்த்த டாக்டர் கிட்ட போய் பாருங்க. அவங்க என்ன அறிவுரை கொடுக்குறாங்களோ, அந்த அறிவுரைப்படி நீங்க செஞ்சீங்கன்னா, அதாவது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். சில பேருக்கு வழக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வழக்கெல்லாம் கொஞ்சம் முடிவுக்கு வரும். சில பேருக்கு நோய், எதிரி தொல்லை இதெல்லாம் நீங்குங்க. ஆனா முக்கியமான ஒண்ணுங்க, குலதெய்வம்னு ஒண்ணு வழிபாடு இருக்குங்க. அது சில பேர் பண்ணாம இருப்பாங்க. அத கட்டாயம் பண்ணிடுங்க. எல்லா விதத்திலயும் நல்லது நடக்குங்க. சொத்து வாங்குறவங்க சொத்து வாங்குவாங்க. எல்லா விஷயத்திலும் இருக்குங்க. சொத்து வாங்கும்போது மட்டும் நான் எப்பயுமே சொல்றது எல்லார்கிட்டயும், பத்திரத்த நல்லா பார்த்து வாங்குங்க. அந்த பத்திரம் நல்ல பத்திரமா, வாரிசுங்க கையெழுத்து போட்டாங்களா? அந்த நீர்நிலையில இருக்கா? அது என்ன வில்லங்கமான பூமி? இதெல்லாம் பார்த்து செய்யுங்க. பொறுமை, நிதானம் மட்டும் அப்ப தேவைங்க. சில பேருக்கு பூர்வீக சொத்த மாத்தி புதிய சொத்தும் வருங்க. பழைய கடன் இருந்தா சில பேருக்கு வசூலாகுங்க. வியாபாரிங்களுக்கு அமோக லாபம் கிடைக்குங்க. எல்லா விஷயத்திலயுமே குரு பகவான், சனி பகவான், ராகு கேது இவங்களுடைய சஞ்சாரம் துலா ராசிக்காரர்களுக்கு 100%க்கு 100% வெற்றிகரமா ஜாக்பாட்டு, ராஜயோகம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா விதத்திலும் மேன்மை இருக்குங்க. நான் வழிபாடு ஒண்ணு இருக்குங்க. சனிக்கிழமை ஆச்சுன்னு வச்சுங்க, நீங்க காகத்துக்கு கொஞ்சம் எள்ளெண்ணெய் வைங்க. என்னங்க சனி தாங்க விலகிட்டாருங்க, எள்ளெண்ணெய் வைக்க சொல்றீங்கன்னு இல்லைங்க. அதை வச்சீங்கன்னா அமோகமான வெற்றி கிடைக்கும். சனிக்கிழமை கால பைரவர் கோவில் போயிட்டு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போடுங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 100க்கு 100% வெற்றியை தரும் துலா ராசி. நன்றி, வணக்கம்.